புசி ஆனந்துடன் இணக்கமாக இல்லாத நிர்வாகிகளுக்கு அழைப்பு மறுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து தற்காலிக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை அழைத்து ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலை மீறி தூத்துக்குடி மாவட்ட தற்காலிக மாவட்டத்தில் அஜித் ஆகல், காஞ்சிபுரம் பொறுப்பாளர் நெப்போலியன் மற்றும் திமுகவிலிருந்து பிரிந்து வந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தினுடைய நிர்வாகி சேகர் உள்ளிட்டோருக்கு ஆலோசனை கூட்டத்தில் அழைப்பு விடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அழைப்பு விடுக்காத இந்த பொறுப்பாளர்கள் கூட தற்போது பனையூரை சுற்றியே இங்க முகாமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில இவர்களால் ஏதேனும் சர்ச்சை ஏற்படக்கூடாது என்பதற்காகவே முக்கிய நிர்வாகிகள், அதாவது ஏற்கனவே புசி ஆனந்துக்கு இணக்கமானவர்களுக்கு உங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்று அறிவித்திருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே வெளியே விட்டுவிட்டு அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதாவது மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்தால் அவர்களால் ஏதேனும் இங்க குழப்பம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சிலரை மட்டுமே வெளியிலேயே கண்காணிப்பதற்காக விட்டிருக்கிறார். தனக்கு இணக்கம் இல்லாத மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் பதவி வழங்க முடியாது என்று புசி ஆனந்த் தீர்க்கமாக இருந்து வரும் நிலையில்தான் தன்னுடைய சிண்டிகேட் இல்லாத பொறுப்பாளர்களுக்கு அழைப்பு மறுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அழைப்பு விடுக்காவிட்டாலும் கூட சென்னையை நோக்கி வந்திருக்கக்கூடிய இந்த 3 மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அவருடைய ஆதரவாளர்களோடு காரிலேயே இந்த அலுவலகத்தை சுற்றியே முகாமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.